ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. நல்ல எபனேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. காலை மாலை எல்லா வேளையிலும் என்னை நடத்தும் உம் காரங்கள் நான் கண்டே. காலை மாலை எல்லா வேளையிலும் என்னை நடத்தும் உம் காரங்கள் நான் கண்டே. எல்லா நெருக்கத்திலும் என்னை வீழாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே. எல்லா நெருக்கத்திலும் என்னை வீழாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே. ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபனேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. நல்ல எபனேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளை மீட்கும் உம் காரங்கள் நாம் கண்டே. மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளை மீட்கும் உம் காரங்கள் நான் கண்டே. வாடி நின்ற வேளை மடிந்திடாது என்னை தாங்கும் உம் காரங்கள் நான் கண்டே. எந்தன் மாறாவின் வாழ்வை மதுரமாய் மாற்றும் அன்பின் நல்ல கர்த்தரே. எந்தன் மாறாவின் வாழ்வை மதுரமாய் மாற்றும் அன்பின் நல்ல கர்த்தரே. ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபனேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. கரங்களை தட்டுவோமா? காலை மாலை எல்லா வேளையிலும் என்னை நினைக்கும் உம் காரங்கள் நான் கண்டே. காலை மாலை எல்லா வேளையிலும் என்னை நடத்தும் உம் காரங்கள் நான் கண்டே. தேவை பெருகும் போது சிக்கி தவித்திடாது உதவும் உம் காரங்கள் நான் கண்டே. தேவை பெருகும் போது சிக்கி தவித்திடாது
உதவும் காரங்கள் நான் கண்டேன். எல்லா நெருக்கத்திலும் என்னை விடாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே. எல்லா நெருக்கத்திலும் என்னை விடாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சுண்டிட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சுண்டிட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபனேசரா நீ நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. நல்ல எபனேசரா நீ நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளை மீட்கும் உம் கரங்கள் நான் கண்டேன். மரண பள்ளத்தாக்கில் மீட்கும் உம் கரங்கள் நான் கண்டேன். வாடி நின்ற வேளை மடிந்திடாத என்னை தாங்கும் உம் கரங்கள் நான் கண்டேன். எந்தன் மாறாவின் வாழ்வை மதுரமாய் மாற்றும் அன்பின் நல்ல கர்த்தரே. எந்தன் மாறாவின் வாழ்வை மதுரமாய் மாற்றும் அன்பின் நல்ல கர்த்தரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சுண்டிட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சுண்டிட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபனேசரா நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. நல்ல எபனேசரா நீ நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. நல்ல எபனேசரா என்னை நடத்தி வந்தீரே. கரங்களை மேல உயர்த்தி ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சுண்டிட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சுண்டிட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. நல்ல எபனேசரா என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. நல்ல எபனேசராய் நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல. நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக நன்றி. மிகுந்த இருதயத்தோடு உம்மை நாங்கள் துதிக்கிறோம். Your mercies are a new kind every morning. Not just new but new kind every morning. ஒவ்வொரு நாளும் எங்களை ஜீவனோடு எழுப்பி இத்தனை வருடங்கள் 50, 60, 70, 80 வருடங்கள், 30 வருடங்கள், 40 வருடங்கள் அவ்வப்போது எங்களுக்கு தேவையான அனுதின கிருபைகளை தந்து ஒவ்வொரு சவாலையும் தாண்டி வந்து இன்னைக்கு திரும்பி பார்த்து நீர் செய்த நன்மைகள் ஏராளம். ஆழமாய் சிந்திக்கும் போது உம்முடைய கரம் எல்லாவற்றிலும் இருந்ததை நாங்கள் பார்க்கிறோம். நன்றி என்று நெருக்கத்தில் நின்று உமக்கு சொல்லி துன்பங்களை கண்டு அஞ்சாத ஒரு ஜாதியாய் எழுந்து பிரகாசிக்கும் ஆற்றலோடு எங்களை வழி நடத்துங்க. கிருபையாய் எங்களை காத்துக்கொள்ளும். இன்றைக்கு நடைபெறும் எல்லா ஆராதனைகள் மாலை வரைக்கும் எங்களை வழி நடத்துங்க. தேவையான உங்க உன்னத பலத்தால் எங்களை இடைக்கட்டுங்க. வேண்டி ஜெபிக்கிறோம். காத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் நல்ல பிதாவே. இப்படியே எல்லாரும் கரங்களை மேல உயர்த்தி ஹல்லேலூயா லார்ட். உளையான சேற்றில் நின்று
தூக்கி எடுத்தவரே, முளையான சேற்றில் நின்று தூக்கி எடுத்தவரே, பாவம் கழுவி தூய்மையாக்கும் இந்த வேளையிலே, பாவம் கழுவி தூய்மையாக்கும் இந்த வேளையிலே. ஸ்கேல் தூக்கிடுங்க எல்லாரும், கரங்களை உயர்த்தி. உளையான சேற்றில் இருந்த நம்மை நல்பாதை காண்பித்து நடைகளை உறுதிப்படுத்தி இத்தனை மகத்துவமான பதவியை கர்த்தர் நமக்கு தந்தார். சேர்ந்த ஒரு குரலாக, உளையான சேற்றில் நின்று தூக்கி எடுத்தவரே, உளையான சேற்றில் நின்று தூக்கி எடுத்தவரே, பாவம் கழுவி தூய்மையாக்கும் இந்த வேளையிலே, பாவம் கழுவி தூய்மையாக்கும் இந்த வேளையிலே, ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே, சீனாய் மலையினிலே இறங்கி வந்தவரே, சீனாய் மலையினிலே இறங்கி வந்தவரே, ஆத்ம தாகம் தீர்க்க வாரும் இந்த வேளையிலே, ஆத்ம தாகம் தீர்க்க வாரும் இந்த வேளையிலே, ஆவியானவரே. எல்லாரும் சேர்ந்து ஒரு குரலாய், இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே, இப்போ வாரும் எங்கள் மத்தியிலே, நேசரின் மார்பினிலே இனிதாய் சாய்ந்திடவே, நேசரின் மார்பினிலே இனிதாய் சாய்ந்திடவே, ஏக்கமுற்றேன், விரும்பி வந்தேன் உந்தன் பாதையிலே, ஏக்கமுற்றேன், விரும்பி வந்தேன் உந்தன் பாதத்திலே. கரங்களை உயர்த்தி, ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே, இப்போ வாரும் எங்கள் மத்தியிலே, உளையான சேற்றில் நின்று தூக்கி எடுத்தவரே. சொல்லுங்க, உளையான சேற்றில் நின்று தூக்கி எடுத்தவரே, பாவம் கழுவி தூய்மையாக்கும் இந்த வேளையிலே, பாவம் கழுவி தூய்மையாக்கும் இந்த வேளையிலே, தூக்கினாரே சேற்றில் நின்று உயர்த்தினாரே,
கண்மாலை மேல் புது பாட்டை என் நாவில் தந்தா துதி பாடுவே துதி பாடுவே துதி பாடுவே துதி பாடுவே. தூக்கினாரே சேற்றில் நின்றே நிறுத்தினாரே கண்மாலை மேல் புது பாட்டை என் நாவில் தந்தா துதி பாடுவே துதி பாடுவே துதி பாடுவே துதி பாடுவே. He lifted me up from the miry clay and set my feet on the rock to stay. He put a song in my mouth to sing, a song of praise, a song of praise, a song of praise. தூக்கினாரே சேற்றில் நின்று உயர்த்தினாரே கண்மாலை மேல் புது பாட்டை என் நாவில் தந்தா துதி பாடுவே துதி பாடுவே துதி பாடுவே துதி பாடுவே. எல்லாருடைய கரங்களை மேல உயர்த்தி ஜெபமாக நான் ஆராதனை பண்ணல. ஜஸ்ட் வாண்ட் டு ப்ரே அண்ட் ஒரு ஷார்ட் வேர்ட் கொடுத்துட்டு இந்த மழையின் நேரத்தில் உங்களை அனுப்பி வைக்க விரும்புகிறேன். என்னை கைவிடாதிரும் நாதா, என்ன துன்பம் நேரிடினும் உமக்காக நான் நிற்பேன். எத்தனை பேர் நம்புறீங்களோ எனக்கு தெரியாது. எல்லா இக்கட்டிலிருந்தும் என் ஆண்டவர் உங்களை நிச்சயமா விடுவிப்பார், உங்களை வெளியே கொண்டு வருவார், உங்களுக்கு சொன்னதை அவர் செய்து முடிப்பார். என்னோடு சேர்ந்து கரங்களை உயர்த்தி என்னை கைவிடாதீரும் நாதா, என்ன துன்பம் நேரிடினும் என்னை கைவிடாதீரும் நாதா, என்ன துன்பம் நேரிடினும் உமக்காக உமது பலனீடுமே உமக்காக உமது பலனீடுமே திருப்பாதம் நம்பி வந்தேன் கிருபை நீரை இயேசுவே தாமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே தாமதன்பை கண்டடைந்தே தேவ. நான் வார்த்தைகளை பேசுவதற்கு முன்பு கரம் உயர்த்துற உங்களுக்காய் நான் துவக்கத்தில் ஜெபிக்க விரும்புகிறேன். சபையில் இருக்கிற எல்லா மக்களையும் அப்பா நீ இந்த காலகட்டத்தில் காத்துக்கொள்ள வேணும். உங்க கரத்தால் அவங்களை தாங்கணும். எந்த கஷ்டத்தில் இருக்கார்களோ நீர் அவர்களை வெளியே கொண்டு வர வேணும். அவங்க பாதங்களை கண்மலை மேல நீங்க நிறுத்த வேணும். எந்த கடினங்கள் கஷ்டமாயிருந்தாலும் இன்று காலை வேளையில நான் ஜெபிக்கிறேன், ஒவ்வொரு குடும்பத்திற்கும் விடுதலை வருவதாக. கண்ணீரின் பள்ளத்தாக்கை உருவ நடக்கிறவர்கள் அதை ஜீவ நீரூற்றாய் மாற்றிக்கொள்வார்களாக. எல்லா பலவீனங்கள், எல்லா வியாதிகள், எல்லா கஷ்டங்கள் இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொரு குடும்பத்தையும் விட்டு அகன்று போவதாக, அகன்று போவதாக என்று இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு சூழ்நிலையும் ஜெயிக்கக்கூடிய பலனை இன்றே இப்பொழுதே ஒவ்வொருவருக்கும் நீர் கொடுப்பீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். உன்னத பலத்தால் இடை கட்டுங்க, தாங்கிக் கொள்ளுங்க. எழுந்து சூழ்நிலைகளை தாண்டி பிரகாசிக்கிற ஆற்றலை ஒவ்வொருவருக்கும் கொடுப்பீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் சபைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், எங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம்,
அவங்க தொழில்களுக்காக ஜெபிக்கிறோம், அவங்க வியாபாரங்களுக்காய் ஜெபிக்கிறோம், அவங்க சந்ததிகளுக்காய் ஜெபிக்கிறோம், அவங்க பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இதுவரை இல்லாத தெய்வீக நிறைவுகளை ஒவ்வொருவருக்கும் கொடுப்பீராக என்று வேண்டி ஜெபிக்கிறோம். இந்த கொடிய காலங்கள், வியாதிகளும் பலவித சீற்றங்களும் ஆங்காங்கே பரவி வரும் காலத்தில் உன்னதமானவருடைய செட்டையின் மறைவில் ஒவ்வொருவரையும் நீர் வைத்துக் கொள்ளும், பாதுகாத்துக் கொள்ளும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. 2 கரங்களை மேல உயர்த்தி, சத்துரு தலை கவிழ்ந்தோட நித்தமும் கிரியை செய்திடும், சத்துரு கவிழ்ந்தோட நித்தமும் கிரியை செய்திடும், என்னை தேற்றிடும் அடையாளம் இயேசுவே இன்று காட்டிடுமே, என்னை தேற்றிடும் அடையாளம் இயேசுவே இன்று காத்திடுமே. திருப்பாதம் வந்தேன். எல்லாரும் சேர்ந்து ஒரு குரலாய், ரூபை நீரை இயேசுவே தாமரன்பை கண்டடைந்தேன், தேவ சமூகத்திலே தாமரன்பை கண்டடைந்தேன், தேவ சமூகத்திலே. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். உட்காருவோமாக. பக்கத்தில் ஒருத்தரை தட்டி சொல்லுங்க, நான் கர்த்தருக்காக பொறுமையாக காத்திருக்கிறேன். கர்த்தருக்காக காத்திருப்பதில் நிறைய நன்மைகள் உண்டு. அது வேதத்தில் பல பங்குகள் உண்டு. ஆனால் ஒரு சங்கீதம் ரொம்ப முக்கியமானது. நான் விசுவாசிக்கிறேன், இன்னைக்கு நான் பேசுகிற இந்த ஒரு செய்தி நீங்கள் கடந்து போகிற பல விஷயங்களில் உங்களை தூக்கி நிறுத்தக்கூடியதாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவருடைய இரக்கம் ரொம்ப ஆழமானவைகள். His loving kindness is better than life. என் ஜீவனை விட அவருடைய கிருபை மேலானது. இந்த வாரம் முழுவதும் கர்த்தர் நம்மை பாதுகாத்தார். எவ்வளோ பேருடைய வீடுகள் இடிந்து போயிருக்கின்றன, பல கஷ்டங்களில். இதுவரைக்கும் எனக்கு அந்த அளவுக்கு ஒரு கெட்ட செய்தி வந்து சேரல சபையில். நம்ம எல்லாரையும் கர்த்தர் நல்லா தான் வச்சிருக்கிறார். ஒரு இல்லைன்னா கூட பக்கத்து சொல்லுங்க, கர்த்தர் நான் நல்லா தான் வச்சிருக்கிறார். ஆமென். உங்களை ஆசீர்வதிப்பார், உங்கள் குமாரர்களை ஆசீர்வதிப்பார், உங்கள் குமாரத்திகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென். எங்கள் சபையில் இருக்கிற எல்லா சகோதர சகோதரிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். எனக்கு எங்கிருந்து ஒத்தாசை வரும்? வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து ஒத்தாசை வரும். நான் உங்களுக்காய் ஜெபிக்கிறேன். என்னென்ன அற்புதங்கள் எதிர்பார்க்கிறீங்களோ அது நேரத்தில் கர்த்தர் அவைகளை உங்கள் வாழ்வில் செய்து முடிப்பாராக. ஆமென். சரீரங்களுக்கு நல்ல சுகத்தை தரணும். பலவீனத்தோடு யாரெல்லாம் வீட்டில் இருக்காங்களோ இப்பொழுது ஜெபிக்கும் போது கர்த்தருடைய ஆணி பாய்ந்த கரங்களை நீட்டி கர்த்தர் அவர்களை தொடுவாராக, சுகமாக்குவாராக. ஆமென். நம்முடைய சத்தத்தை உலகமெங்கும் பல மக்கள் எங்கெங்கேயோ இருந்து பல கடின சூழ்நிலையில் கேட்கிறார்கள். அப்படிப்பட்ட எல்லோரையும் இந்த காலகட்டத்தில் கர்த்தர் மீண்டும் வெளியே கொண்டு வந்து அழகு பூத்தவர்களாய் நடத்துவார் என்று கர்த்தருக்குள் நான் ஜெபிக்கின்றேன். சங்கீதம் 40 முதல் 5 வசனங்கள். சங்கீதம் 40 முதல் 5 வசனங்கள் நான் வாசிக்கின்றேன். உங்கள் வேதத்தின் மொழியில் நீங்கள் கவனிங்கள். I waited patiently for the Lord. I waited patiently for the Lord, and he inclined to me, and he inclined to me, and he heard my cry. He also brought me up out of a horrible pit, out of the miry clay, and he directed my feet. He set my feet upon a rock and established my goings, established my steps. He has put a new song in my mouth, praise to our God. Many will see it
and fear and will trust in the Lord. Blessed is the man who makes the Lord his trust and does not respect the proud, nor such as turn aside to lies. Many, O Lord my God, are your wonderful works which you have done. பக்கத்தில் ஒருத்தரை தட்டி அந்த நேரம் சொல்லுங்க, ஆண்டவர் எனக்கு செய்த செயல்கள் ஆச்சரியமானவைகள். நன்றி கட்டவங்க மாதிரி சொன்னீங்க. And your thoughts toward us cannot be recounted to you in order. If I would declare and speak of them, they are more than can be numbered. ரொம்ப ஆழமாக சிந்திக்க வேண்டிய பல ஆழங்கள் உள்ள சங்கீதம். நிறைய முறை நீங்கள் படித்திருப்பீர்கள். Just want to give you 1 or 2 points and I quit. நான் இப்படி நம்புகிறேன், சில விஷயங்களில் நம்ம கர்த்தருக்காக காத்துதான் இருக்க வேண்டும். நீங்கள் நிறைய பேர் இப்போவாது இந்த வளர்ந்து வந்த காலகட்டத்தில் புரிஞ்சிருப்பீங்க, எல்லாமே இன்ஸ்டன்ட் இல்லை, சிலது கர்த்தருக்காக காத்துதான் இருக்கணும். சங்கீதக்காரனாகிய தாவீது அவனுடைய கடின பாதை, அவனுடைய கடின பிரயாணம், வாழ்க்கை கொடுத்த அடிகள், தன் தவறுகளால் வந்த விளைவுகள், பல கஷ்டங்களை சகித்த தாவீது அவனுடைய பிரயாணத்தினுடைய ரிஃப்ளெக்ஷன் தான் இந்த சங்கீதம் என்று நான் நினைக்கின்றேன். வாட் ஹி ஹஸ் கான் த்ரூ, புறக்கணிப்பின் மேல் புறக்கணிப்பு, தகப்பன் தொடங்கி ராஜரீகம் வரைக்கும் எல்லாருமே அவனை புறக்கணித்தார்கள். பிரச்சனைக்கு மேல பிரச்சனை, அடைந்த ராஜரீகத்தை இழந்தான், அடைந்த சிங்காசனத்தை இழந்தான். இப்போ ஒரு கன்க்ளூஷனுக்கு தாவீது வருகிறான், இதெல்லாம் நடந்தாலும் என் தேவன் எனக்கு செய்த செயல்கள் ஆச்சரியமானவைகள். ஒரு சில துன்பங்களை வச்சுட்டு அந்த துன்பங்களினூடே கூட கர்த்தர் நம்மை எப்படி நடத்தினார் என்பதை அறிந்து கொள்ளாத ஒரு தேவ பக்தனாக நீங்கள் வாழ்ந்துவிடக்கூடாது. சங்கீதக்காரனுடைய ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் ஹிஸ் டஃப் ஜேர்னி, ஒரு கஷ்டம் நிறைந்த பிரயாணத்தினுடைய வாழ்க்கை பிரயாணத்தின் பிரதிபலிப்பு சங்கீதம் 40. இப்படி சொல்கிறார், ஐ வெயிட்டட் பேஷண்ட்லி ஃபார் த லார்ட். நான் கர்த்தருக்காக பொறுமையோடு காத்திருந்தேன். இன்னைக்கு நம்ம வாழுகிற இந்த சொசைட்டி, இன்னைக்கு வாழுகிற இந்த சமுதாயம் ஒரு இம்பேஷண்ட் சொசைட்டி. எல்லாமே இன்ஸ்டன்டா வேணும், நினைச்சதுக்கு முன்னாடி கிடைக்கணும் என்று நினைக்கக்கூடியவர்கள். ஸ்டவ் எல்லாம் தாண்டி, அடுப்பெல்லாம் தாண்டி மைக்ரோவேவ்ல வந்த காலகட்டம். ஒரு பட்டனை அழுத்தி 5 நிமிஷத்துல சடசடன்னு சாப்பாடு செய்யக்கூடிய அளவிற்கு ஒரு இன்ஸ்டன்ட் சொசைட்டில இன்னைக்கு நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் இன்னைக்கு விசுவாசிகளா இருக்கிற உங்களை பார்த்து சொல்றேன், கர்த்தருக்காய் காத்திருப்பதில் மிகப்பெரிய அனுகிரகங்கள் உண்டு. அதை கற்றுக்கொள்வீர்களானால், அந்த சகிப்புத்தன்மையில் வளர்வீர்களே ஆனால் கர்த்தர் உங்களை வாழ வச்சு அழகு பார்ப்பார். சூழ்நிலைகள் மாறாத போது சில விஷயங்களுக்காய் நீங்கள் ஜெபிக்கிறீர்கள், கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்கிறீர்கள், சில விஷயங்கள் மாறுவதே கிடையாது, அது அப்படியே தான் இருக்கின்றன. அப்படிப்பட்ட நேரங்களில் தாவீது சொல்றான், நான் நிறைய விஷயங்கள்ல நீண்ட நாள் போராடி இருக்கேன், நான் இதெல்லாம் உடனே நடக்கும்னு நினைச்சேன், நடக்கவே இல்லை. ஆனால் நான் கர்த்தருக்காக என்ன செய்தேன், பொறுமையோடு காத்திருந்தேன். அப்படின்னா அந்த பிரச்சனைகளை, அந்த விஷயத்தை நானே இறங்கி என் கையால எடுத்து நான் சமாளிக்காம கர்த்தரே அதை செய்வதற்காக நான் அவருக்காய் காத்திருந்தேன். ஒரு ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? சிலது நடக்காத போது நமக்கு இருக்கின்ற இயல்பு என்னன்னா, அதை நம்மளே கொஞ்சம் பூந்து நம்மளே அதை சமாளிச்சு நம்மளே பலதை செய்ய நினைக்கிறோம். வாழ்க்கை நமக்கு அடிகளை கொடுக்கும் போது, when we are frustrated with life, with circumstances, கொஞ்சம் அப்செட் ஆகும் போது, நம்முடைய அல்லது சில குழப்பங்கள் வரும்போது, மனிதனுக்கு இருக்கக்கூடிய இயல்பு ஹரி பண்ணணும், வேகப்படுத்தணும், வேகமாக செய்யணும். நான் உங்களுக்கு ஒன்று, பைபிளினுடைய பல பங்குகளை கடந்த 2 வருஷம் ஆழமாய் பிரசங்கம் பண்ணின பின்பு உங்களுக்கு ஒன்று சொல்ல விரும்புகிறேன். இங்கிலீஷில் சொன்னால் நல்லா இருக்கும். மை காட் மேஜர்ஸ் இன் டெவலப்மெண்ட் அண்ட் he minors in deliverance. என்ன சொன்ன உங்களுக்கு புரிஞ்சிருக்காது. உங்களை உருவாக்கி வளர்ப்பதில் அவர் சிறந்தவர். உங்களை விடுதலையாக்குவதை விட, அப்படி சொன்னா சரி, உங்களை விடுதலையாக்குவதை விட உங்களை வளர்த்து உருவாக்குவதில் கர்த்தர் சிறந்தவராயிருக்கிறார். அப்படின்னா நல்லா கவனிக்கணும், உங்களை வளர்த்து உருவாக்கணும்னு அவர் நினைக்கும் போது எல்லா பிரச்சனையில உங்களை விடுவிக்க மாட்டார். சொல்லல நீங்க ஆமென். ஏன்னா நீங்க விடுதலை கேட்டுதான் வந்திருப்பீங்க. ஆண்டவர் என்னை இப்போதே விடுவீம். ஆண்டவர் உங்களை அப்போவே விடுவிச்சிட்டா உங்களுக்கு டெவலப்மெண்ட் இல்லை. என்ன சொல்றேன், மை காட் மேஜர்ஸ் இன் டெவலப்பிங் யூ
and minors in delivering you. சில விஷயத்துல உன்னை விடுவிப்பாரு, சில விஷயத்துல உன்னை விடுவிக்க மாட்டாரு. ஏன்னா உன்னை விடுவித்தா அங்க டெவலப்மெண்ட் இல்லை. உன்னை விடுவிக்காம அந்த துன்ப பாதையில கொஞ்சம் தூரம் நடத்தினாதான் நீங்க டெவலப் ஆவீங்க. எனக்கு ஆமீன் வராதுன்னு தெரியும். ஆபிரகாமுக்கு கர்த்தர் நான் உனக்கு ஒரு மகனை தருவேன்னு சொன்னார். அந்த மகன் பிறப்பதற்கு 2.5 வருஷம் ஆச்சு. ஒருத்தராவது சொல்வீங்கன்னு பார்த்தேன். 25 வருஷம் ஆச்சு. ஆனா 25 வருஷத்துல ஆண்டவர் அவருடைய உடனே விடுதலை கொடுக்கல, கேட்ட கற்பக்கனி உடனே கொடுக்கல. ஆனா 25 வருஷத்துல கர்த்தர் ஆபிரகாமை விசுவாச தகப்பனாக டெவலப் பண்ணினார். I repeat, my God majors in developing you and he minors in delivering you. ஆனா இன்னைக்கு நமக்கு தேவைன்னா தெரியுமாங்க, உடனடி விடுதலை தான் மனுஷன் தேடுகிறான். அவன் உடனடி விடுதலை விட உன்னை உருவாக்கி வளர்த்து நீ ஒரு நாள் சொல்லணும், நான் இளைஞனா இருந்தேன், முதிர் வயதும் உள்ளவன் ஆனேன், நீதிமான் கைவிடப்படுவதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறைந்து திரிவதும் கண்டதில்லை என்று பல சாட்சிகளை சொல்லும் ஆழங்களில் தான் உன்னை கர்த்தர் வளர்க்கிறார். ஒரு அல்லே சொல்ல மாட்டீங்களா? ஆமென். சில நேரங்களில் உங்க டைம் ஃப்ரேம்ல கர்த்தர் ஒர்க் பண்ண மாட்டார். சில நேரங்களில் அவருடைய டைம் ஃப்ரேம்ல தான் கர்த்தர் ஒர்க் பண்ணுகிறார். அவர் அதை செய்யும் வரைக்கும் நீங்கள் பொறுமையோடு காத்திருக்கிறவர்களா இருந்தால் சில விஷயங்களில் உங்களையும் வளர்ப்பார், உங்க பிரச்சனையும் முடிப்பார். ஒரு அல்லே சொல்ல மாட்டீங்களா? பக்க சொல்லுங்க, என்னதான் ஆனாலும் பரவாயில்ல, பொறுமையோடு அவருக்காக நீங்கள் காத்திருங்கள். ஆமென். தாவீது நினைச்சிருந்தா 2-3 இடத்துல செவல ஒரே வெட்டா வெட்டிட்டு ராஜா ஆயிருக்கலாம். அந்த வாய்ப்பு தனக்கு கிடைச்சது. ஆனா தாவீது என்ன தெரியுமா சொன்னான்? என் கையால நான் என் ராஜரீகத்தை அவசரப்படுத்தி நானாகவே சிங்காசனத்தில் ஏறுவதை விட என்னை அழைத்தவர் என்னை எப்ப வைக்கிறாரோ அப்புறம் வைக்கட்டும்ட்டார். ஒரு அல்லே சொல்ல மாட்டீங்களா? ஆமென். இன்னொரு வாட்டி பக்கம் சொல்லலாம், பொறுமையோடு காத்திருக்கிறேன். தாவீது சொல்றான், ஐ வெயிட்டட் அப்படின்றார். ரெண்டாவது அதை கொஞ்சம் சேர்த்து, ஐ வெயிட்டட் மட்டுமல்ல, ஐ வெயிட்டட் பேஷன்ட்லி. ஒன்னு வெயிட்டட் மட்டுமல்ல, ஐ வெயிட்டட் பேஷன்ட்லி. ஐ வெயிட்டட் பேஷன்ட்லி மட்டுமல்ல, ஐ வெயிட்டட் பேஷன்ட்லி ஃபார் மை காட். ஆமென். நான் பொறுமையோடு கர்த்தருக்காக காத்திருந்தேன். நான் காத்திருந்தேன் அல்ல, நான் பொறுமையோடு காத்திருந்தேன் அல்ல, அதையும் தாண்டி நான் கர்த்தருக்காக பொறுமையோடு காத்திருந்தேன். அப்படின்னா என் கையை நான் வச்சிடக்கூடாது. அவர் நினைச்சதை அவர் நேரத்தில் அவர் செய்வதற்கு அவருக்காக நான் பொறுமையோடு காத்திருந்தேன். ஒரு அல்லே சொல்ல மாட்டீங்களா? அந்த I waited patiently என்பது ஒரு எபிரேய வார்த்தை, 2 ஆங்கில வார்த்தையாக அது மொழிபெயர்க்கப்பட்டிருக்கின்றன. அந்த வார்த்தையை கொஞ்சம் அலசி பார்த்தா அதுக்கு என்ன அர்த்தம்னா, I am in a position, நான் ஒரு நிலையில நிக்கிறேன். எந்த நிலை என்றால் நம்பிக்கையோடு எதிர்பார்த்து காத்திருக்கிறேன். இன்னொரு வாட்டி நான் சொல்லும் போது நீங்க ஆமீன் சொல்லலாம். இந்த விஷயத்துல நான் குறுக்கிட்டு நான் எதையா கெடுத்து செய்யாம நீரே அதை செய்வதற்கு நம்பிக்கையோடு எதிர்பார்த்து நான் காத்திருக்கிறேன். A posture of hope, a posture of expectation, looking for God to work out. நான் செய்வதை விட நீ செய்ய வேண்டும் என்று உமக்காக காத்திருக்கிறேன். அது சோம்பேறித்தனத்தை கத்து தரவில்லை. நீங்கள் செய்கிற எல்லாவற்றையும் முழு மனதோடு செஞ்சு அதே நேரத்தில் சில விஷயங்களில் கர்த்தர் குறுக்கிட்டு செய்கிற வரைக்கும் அவருக்காக பொறுமையோடு காத்திருந்து உன் கையை வச்சு நீ கெடுக்காம. யாக்கோபு கையை வச்சான், அவசரப்பட்டான், 20 வருஷம் கஷ்டப்பட வேண்டி வந்தது. சில விஷயங்கள்ல நீங்க தீவிரமா செயல்படணும், சில விஷயங்களை கர்த்தருக்காய் காத்திருக்கணும். ஏன்னா நீங்க உங்க கையை வச்சா அது இன்னும் உங்களுக்கு ஆபத்துகளை விளைவிக்கும் என்பதனால் சில விஷயத்தில் கர்த்தர் கையில வச்சுட்டு பொறுமையோடு உங்களுக்காக மட்டுமல்ல கர்த்தர் செய்வார் என்று காத்திருந்து எதிர்பார்க்கின்ற எதிர்பார்ப்போடு நீங்கள் காத்திருந்தால் கர்த்தர் குறுக்கிட்டு காரியங்களை வெற்றியாய் முடிப்பார். ஒரு அல்லே சொல்ல மாட்டீங்களா? எத்தனை பேர் நம்புறீங்க கர்த்தர் என் காரியத்தை முடிப்பார்னு? பக்கத்தில் ஒருத்தர் தட்டி சொல்ல, என் விஷயத்தை கர்த்தரை முடிப்பார். ஆமென். அது வரைக்கும் நான் தேவனோடு உறவுல நிலைப்பேன், நான் அவர் வழியிலேயே நடப்பேன். ஏன்னா ஆமென் சொல்லிட்டே வாங்களேன், அவர் சித்தத்திலே இருப்பேன். எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும், எவ்வளவு கடினமா இருந்தாலும், பல விஷயங்கள் நான் எதிர்பார்த்த மாதிரி நடக்கலனாலும் கர்த்தருக்கு காத்திருப்பதுல ஒரு தனித்தன்மையே இருக்குங்க. ஒரு அல்லே சொல்ல மாட்டீங்களா? இந்த தலைமுறைக்கு காத்திருப்பதை நம்ம கற்றுக் கொடுக்கணும். ஒரு அல்லே சொல்ல மாட்டீங்களா? வெயிட்டிங் ஆன் த லார்ட், கர்த்தருக்காய் காத்திருக்கணும். அந்த நம்பிக்கை, அந்த எதிர்பார்ப்பு
கர்த்தர் செய்வார் என்று காத்திருக்கும் தன்மையில ஒரு அல்லே சொல்ல மாட்டீங்களா? ஏன்னா தப்பா எடுத்துக்காதீங்க. இன்னைக்கு கிறிஸ்தவம் எப்படி ஆயிடுச்சுன்னா, ஒரு சின்ன கஷ்டம் வந்தா போதுங்க, உடனே ஒரு 5 பாயிண்ட் ஜெப குறிப்பு எழுதி எங்கேயாவது போய் யாராவது ஜெபித்து எப்படியாவது அதுல இருந்து வெளியே வந்துடணும் என்று நினைப்பதல்லங்க பக்தனின் வாழ்க்கை. பல துன்பங்கள் வரும்போது, கஷ்டத்திலும் துன்பத்திலும் கர்த்தர் எனக்காக இதிலும் என்னையும் வளைத்து என் பிரச்சனையை தீர்ப்பார் என்ற எதிர்பார்ப்போடு நான் காத்திருப்பேன்னு சொல்றவங்க மட்டும் ஒரு அல்லே சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா. இப்படி சொல்ல போற இந்த வார்த்தை காமென்னு சொல்லும். நடக்காத போது நான் கர்த்தரை நம்புவேன், நடக்காத போது நான் அவருக்காய் காத்திருப்பேன், என் சொந்த வழிகளை நான் தேட மாட்டேன், நானே கையில் எடுத்து குறுக்கிட்டு நானே கெடுக்க மாட்டேன். சில விஷயங்களை கர்த்தர் செய்யற வரைக்கும் நான் கர்த்தருக்காக பொறுமையோடு காத்திருப்பேன். I will not take matters into my own hands, but with hope and with expectation I will wait patiently for the Lord. ஒரு அல்லே சொல்ல மாட்டீங்களா? ஆமென். நீங்க சில விஷயத்தை கர்த்தர் தாமதிக்கும் போது, நீங்க குறுக்கிட்டு செய்யும் போது, அது உங்க சிச்சுவேஷனை இன்னும் வர்ஸா மாத்திரும். கர்த்தருக்காய் சில விஷயங்களில் காத்திருப்பது நல்லது. ஆமென். நீங்கள் சில விஷயங்கள் நடக்காத போது பின்மாறவே கூடாது, நீங்கள் சோர்ந்து போக கூடாது, நீங்கள் தேவனை தூஷிக்க கூடாது, நீங்க குவிட் பண்ண கூடாது, நீங்கள் தளரவே கூடாது, நீங்க ஃப்ரஸ்ட்ரேட் ஆக கூடாது. நீங்க கர்த்தரை நம்பி காத்திருக்கணும். கர்த்தர் செய்ய வேண்டியதை செய்து முடிப்பார். ஆமென். ஏன் நீங்க காத்திருக்கணும் என்பதுதான் ஒரு கேள்வி அங்கே வருகிறது. அதற்கு முன்பாக இப்படி சொல்ல விரும்புகிறேன். சங்கீதக்காரன் இப்படி சொல்றான், I waited patiently for the Lord. ஆமென். நான் அவருக்காய் காத்திருந்தேன். ஆனா காத்திருந்த போது நீங்க பொறுமையோடு தேவ சமூகத்துல அவரை எதிர்பார்த்து அவருக்காய் காத்திருந்தீங்கன்னா, அவர் என்ன செஞ்சார் என்பதை தாவீது சொல்ற ஆழத்தை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. சொல்றார், he will incline and hear அப்படின்றார். ஆமென். அவர் என்னிடமாய், அது தமிழ் அழகாவே மொழிபெயர்த்துட்டாங்க, அவர் என்னிடமாய் சாய்ந்து என் குரலை கேட்டார். இன்னும் பாருங்களேன் கொஞ்சம் நல்லா, இந்த உலகத்துல பல கோடி ஜனங்களுக்கு நடுவுல ஏதோ ஒரு பிரச்சனையில நீங்க கர்த்தருக்காக ஜெபம் பண்ணி காத்திருந்தீங்களாம். அவர் என்ன செஞ்சார்? அது எபிரேய மொழி அர்த்தமே, அவர் இறங்கி ஒரு முட்டிக்கால போட்டு உன் பக்கமா சாஞ்சு நீ என்ன சொல்றன்னு அவர் கேட்டாராம். தாவீதினுடைய அனுபவத்துல சொல்றார், அவர் என் பக்கமாய் சாய்ந்தார் என்பது நிஜமாவே அதுதான் அர்த்தமே. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? என்ன ஒரு தேவன், நீங்க அதை லேசா நினைச்சிட்டீங்க அந்த வார்த்தையை. அண்ட சராச்சரங்களை படைத்த சர்வ வல்லமையுள்ள தெய்வம் யாஹ்வே, ஆமென், உன் பக்கமாக நீங்க என்ன பெரிய இதுவா? ஆமென் சொல்ல மாட்டீங்களா? தாழ்வில் நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. உன் பக்கமாக சாய்ந்து அவர் காதை உன் பக்கமா கொண்டு வந்து நீ என்ன சொல்றேன்னு நன்றாக கேட்டார். நான் முடிக்கும் போது இந்த இடத்துல இன்னைக்கு பெரிய ஒரு வெற்றியோடு, பெரிய ஒரு விசுவாச ஆழத்தோடு தான் இன்னைக்கு நீங்க போவீங்க நான் நம்புகிறேன். இன்னும் சொல்ல போனா, he turned towards my direction, என் பக்கமாக அவர் திரும்பினார். ஆமென். இன்னொரு வார்த்தையில, he looked in my direction. நான் போறேன், நான் கஷ்டப்பட்டேன், நான் கர்த்தாவேன்னு கூப்பிட்டேன், அவர் நின்று என் பக்கமா திரும்பி பார்த்தார். ஒரு அமைச்சர் போறாரு, ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஒரு பெண்மணி ஒரு பெட்டிஷனை வச்சுட்டு நிக்குது, எல்லா வண்டிகளும் போதானா, திடீரென்று அந்த வண்டியை நிறுத்தி அந்த அம்மாவை கூப்பிடு அந்த பெட்டிஷனை வாங்குறாருன்னா அது ஒரு தனி வேல்யூ தானங்க. அமைச்சர் நிறுத்தினாலே அது ஊரெல்லாம் செய்தியா பரவுதுனா, அண்ட சராச்சரம் படைத்தவர் எத்தனை கர்த்தருக்காக காத்திருப்போர் பக்கமாக திரும்பி உங்க டிரெக்ஷன்ல செவியை சாய்த்து ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? நான் நினைச்சேன், அல்ல நீங்க நினைச்சீங்க அவர் உங்களை மறந்துட்டார்னு, நீங்க நினைச்சீங்க அவர் உங்களை கடந்து போயிட்டார்னு, நீங்க நினைச்சீங்க அவர் உங்களை மிஸ் பண்ணிட்டார்னு, நீங்க நினைச்சீங்க அவர் உங்களை கண்டுக்கலன்னு. இல்லங்க, அவர் நீங்க உங்க அழுத சத்தத்தை கேட்டு உன் பக்கமாய் சாய்ந்து உன் குரலை கேட்டிருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க கர்த்தர் என் குரலை கேட்டிருக்கிறார், நான் பொறுமையா காத்திருப்பேன் சொல்றேங்க. எந்த விஷயத்துக்காக காத்திருந்தீங்களோ அதன் முடிவு ரொம்ப கம்பீரமா இருக்கும் என்று விசுவாசிக்கிறவங்க மட்டும் ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? he bent, he leaned in my direction, என் பக்கமாய் சாய்ந்தார். ஆமென். பல கோடி மக்கள் இருக்கும்போது உன் பக்கமாய் சாஞ்சார்னா நிச்சயமா கர்த்தர் பெரிய வெற்றியை கொண்டு வருவார் என்பதில் எனக்கு பெரிய பெரிய நம்பிக்கை உண்டு. So a posture of waiting, staying connected,
bound to Jesus. Amen. Doing it his way, not my flesh way. என் மாமிச வழி அல்ல, கர்த்தருடைய வழி, என் வழி என்று அவர் வழிக்காக காத்திருக்கின்ற பக்தர்கள் சிலராவது இந்த சர்ச்சில் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். He inclined to me personally. எனக்காக மட்டும் பக்கத்துல தட்டி சொல்லுங்க, எனக்காக மட்டும் அவர் நின்று தலை சாய்த்து என் குரலை கேட்பார். ஒரு எத்தனை பேர் நம்புறீங்க எனக்கு தெரியாது. என் குரலை கேட்டார். He gave attention to my cry. என் அழுகைக்கு கர்த்தர் குரலை கொடுத்தார். ஆமென். அந்த cry என்ற வார்த்தை வரும்போது நான் அதை போய் லைட்டா படிச்சு பார்த்தேன். அது ஒன்றும் ரெஸ்பாண்டிங் வித் இமோஷன்ஸ் என்று வரவில்லை. ஆமென். அந்த cry மீன்ஸ் நீங்க ஒரு cry பேபியாக எது எடுத்தாலும் அழுதுடணும் என்று சொல்லக்கூடிய அழுகையின் குழந்தையாக அங்க நான் பார்க்கலங்க. மாறாக இப்படி பார்க்கிறேன், ஒரு வளர்ந்த பக்தன். ஆமென். கர்த்தரை நோக்கி தன் கதறல்களை சொல்லக்கூடிய பங்கில எத்தனை பேர் தெரியும், உணர்வுகள் தேவனை அசைப்பதில்லை, விசுவாசம்தான் தேவனை அசைப்பது. இன்னொரு வாட்டி ஆமென் சொல்ல மாட்டீங்களா? உங்கள் உணர்வுகளுக்காய் நான் கர்த்தருக்கு நன்றி சொல்றேன். ஆனா டெய்லி காலையில் எழுந்து அப்படியே உணர்வு பூர்வமாக அழுது புலம்பி உங்க உணர்வுகளை மட்டும் வெளிப்படுத்தாம கர்த்தருக்கு காத்திரும் போதும் விசுவாசத்தோடு, the position of waitingல நீங்க எக்ஸ்பெக்டேஷனோடு, நம்பிக்கையோடு கண்டிப்பா இந்த காரியத்துல கர்த்தர் என் பக்கமாய் சாய்ந்து என் குரலை கேட்டார் என்று காத்திருக்கின்ற விசுவாச தன்மையில் இருக்கீங்களாங்க? ஒரு ஆமென் சொல்ல மாட்டேன். என் பக்கமா இப்படி பாருங்களேன், எத்தனை பேர் நம்புறீங்க நீங்க பேசின, ஜெபித்த அல்லது அழுத அல்லது சொன்ன பல விஷயத்தை கர்த்தர் செவி சாய்த்து கேட்டுட்டார்னா இன்னும் ஏன் நடக்கல நீங்க நினைக்கிறீங்க? நான் சொல்றேங்க, நீங்க சொன்னதை கேட்டுட்டாரு. ஆனா அவர் என்ன பண்றாருன்னா எல்லாத்தையும் லைன் அப் பண்ணி, எல்லாத்தையும் ஆர்கெஸ்ட்ரேட் பண்ணி, எவனை ஒதுக்கணும் எவனை தள்ளணும், இந்த பூமியில் என்னென்ன பண்ணணும் எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு அவருடைய நேரம் வரும்போது பூம், கர்த்தர் உனக்கு ஒரு அல்ல சொல்ல மாட்டீங்களா? அதனால சில விஷயங்களில் நீங்க அவசரப்படணும். ஆனா சில விஷயங்களில் கர்த்தருக்காக பொறுமையோடு காத்திருந்தா கர்த்தர் நகர்த்த வேண்டிய காய நகர்த்தி, தள்ள வேண்டியதை தள்ளி, ஒதுக்க வேண்டிய ஒதுக்கி, அது ஒரு 5 வருஷம் ஆகலாம் அல்லது 3 வருஷம் ஆகலாம். அப்பொழுதும் என்னுடைய போஸ்டர், என்னுடைய நிலை, நான் காத்திருக்கிறேன் என்று எதிர்பார்ப்போடு காத்திருந்தா எல்லாத்தையும் முடிக்கும் போது ஒரு வசனம் நமக்கு தெரியுமே, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்ட தன் பிள்ளைகளுக்கு எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணிட்டு சரியான நேரம் வரும்போது நெத்தி அடி. எவனை முடிக்கணுமோ, எவனை தள்ளணுமோ, எவனை ஒதுக்கணுமோ, தன்னுடைய அழுகையை கேட்ட பிள்ளைய வாழ வச்சு அழகு பார்க்கிற எங்கள் தெய்வம். ஒரு அழகிய சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா. When everything lines up, when everything is in order, when the right season comes, தேவன் எழுந்தருளுவார். எல்லாம் நடக்குங்க. சிலதெல்லாம் அவருக்கு நீங்க நடக்கல, முடிஞ்சிச்சு, அவர் மறந்துட்டார்னு நினைக்கிறீங்க, அவர் உங்களை கடந்து போயிட்டார்னு நினைக்கிறீங்க. இல்லைங்க, அவர் செவி சாய்த்து கேட்டிருக்கிறார். ஆமென். ஒருவேளை இன்னும் நேரம் வரலையோ, காத்திரு. கர்த்தர் மூவ் பண்றார். கர்த்தர் சிலதை ஷிஃப்ட் பண்றார், சில விஷயங்களை ஆர்கெஸ்ட்ரேட் பண்றார், சிலரை கர்த்தர் கழட்டிட்டு இருக்கிறார். சொல்லுங்களேன். சிலர் கல்ற போறாங்க, ஆண்டவர் கேட்டுட்டாரு, கர்த்தர் கையை வச்சிட்டாரு. ரைட் டைம், ரைட் சீசன் வரும்போது he will bust a move. அவர் செய்ய வேண்டியதை கர்த்தர் நிச்சயமாய் செய்து முடிப்பார். ஆமென். நான் விசுவாசிக்கிற 2 கையை உயர்த்துற சில குடும்பங்களை பார்த்து, எந்த விஷயத்துக்காக கர்த்தரை நம்பி விசுவாசித்து காத்திருந்தீங்களோ அந்த விஷயத்தினுடைய பரிபூர்ண முடிவுகள் வர வேண்டிய ஒரு நல்ல சமயத்துக்குள்ள உங்க குடும்பம் வந்திருக்குன்னு இயேசுவின் நாமத்தில் விசுவாசிக்கிறேன். விசுவாசத்தோடு ஒரு ஆமென் சொல்லிடுங்க பார்க்கலாம். பக்க சொல்லுங்க, சும்மா அழுவதை மட்டும் நிறுத்திடுங்க அப்படின்னு. இன்னொருத்தர பார்த்து முறுமுறுப்பதையும் கொஞ்சம் நிறுத்திடுங்க அப்படின்னு. பட் அப்பீல் இன் எக்ஸ்பெக்டேஷன், அப்பீல் இன் ஹோப், அப்பீல் இன் ஃபெய்த், அப்பீல் இன் ஆன்டிசிபேஷன். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? என்ன ஆன்டிசிபேஷன், என்ன ஹோப், என்ன ஃபெய்த், என்ன அப்பீல்? அவர் குறுக்கிட்டு இதை முடிப்பார் என்ற ஆழமான நம்பிக்கையோடு எதிர்பார்த்து காத்திருக்கிறேன். இன்னைக்கு சொல்றாங்க, நீங்க நிறைய வருஷம் காத்திருந்த சிலருக்கெல்லாம் சீசன் வந்துடுச்சுன்னு நான் நினைக்கிறேன். கர்த்தர் எல்லாத்தையும் அசைக்காம சும்மா நீ கேட்டதை உடனே கொடுக்க மாட்டார். சிலதை அப்படி கொடுக்க முடியும். I repeat this word, my God majors in development and he minors in deliverance. ஒரு அல்லே சொல்ல மாட்டீங்களா? இப்படி சொல்லட்டுங்களா? இஸ்ரவேலை 430வது வருஷம் விடுவிச்சாரா, விடுவிக்கலையா? ஆமென். ஆனா விடுவிக்கிறதுக்கு முன்னாடி அங்க சில விஷயங்களை செஞ்சார். அடுத்த வாரம் பேசுறேன்.
சொல்லிட்டே போயிட்டு அடுத்த வாரம் போயிடலாம். ஆமென். உங்க அழுகைக்கல்ல, உங்க உணர்வுகளுக்கல்ல, உங்க டிப்ரெஷனுக்கல்ல, உங்க மூடு ஸ்விங்குக்கல்ல, அப்பப்ப மாறி வருகிற உங்க மூடுக்கு ஏத்த மாதிரி கர்த்தர் மாறுகிறவர் அல்ல. அவர் நிலையானவர், அவர் ஆழமானவர், அவர் நீடித்த நிறைவுள்ளவர், அவர் நித்திய நோக்கம் உள்ளவர். உன் மூடுக்கு ஏத்த மாதிரிலாம் அவர் செயல்பட முடியாது. அவர் அல்ல சொல்ல மாட்டீங்களாம், எனக்கு இப்போ தோணுது அதனால் இப்பொழுது செய்யும். அவர் செய்ய மாட்டார். He does not move to your mood swing. உங்க மூடுக்கு ஏத்த மாதிரி அசைகிறவர் அல்ல அவர். ஆனா நீ கர்த்தருக்காக பொறுமையோடு எதிர்பார்ப்பினுடைய போஸ்டர் நிலையில கர்த்தருக்காக காத்திருந்தா அவர் எல்லாத்தையும் கேட்டு உன் பக்கமாய் சாய்ந்து, அவர் கேட்டவர் சகலத்தையும் தள்ளி சரியான நேரம் வரும்போது உனக்கு முடிக்க வேண்டியதை கர்த்தர் வெற்றியாக முடிப்பார். ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஏன் உன் பக்கமாய் சாஞ்சார்? உன் பிரச்சனை தான். நீ அழுத பாரு, நீ அப்பீல் பண்ணீங்க பாருங்க, நீங்க கர்த்தாவேன்னு கூப்பிட்டீங்க பாருங்க, உன் பக்கமா சாஞ்சிருக்கார். பக்கத்துல தைரியம் தான் சொல்லுங்க, அவர் என் பக்கமா தான் சாஞ்சிருக்கார். இன்னைக்கு சிலதெல்லாம் முடியும் அப்படின்னா, இன்னைக்கு சில அசைவுகளை காண்பீங்க. சில மனிதர்களை கூட கர்த்தர் ஓரங்கட்டுவார். அண்ட சராச்சரங்களை படைத்தவர் உன் பக்கமாய் செவிசாய்த்து கேட்கிறார் என்றால் he is leaning in your direction. Number 1, he inclines and hears your cry. ரெண்டாவது இப்படி சொல்றார் சங்கீதக்காரன் 2ஆம் வசனத்தில், God will bring you up. ஆண்டவர் he will brought me out of a miry clay. என் உளையான சேற்றிலிருந்து என்னை தூக்கி எடுத்து என் பாதங்களை கன்மலையின் மேல கர்த்தர் நிறுத்தினார். ஹாரிபிள் பிட் ஒரு டிரான்ஸ்லேஷன்ல, ஒரு டிரான்ஸ்லேஷன்ல miry clay உளையான சேறு, இன்னொரு டிரான்ஸ்லேஷன் டஞ்சியன் மிகப்பெரிய ஆழமான இருட்டின் குழி, ஒரு டிரான்ஸ்லேஷன்ல பிரிசன் சிறை என்று சொல்லுகிறார், இன்னொரு டிரான்ஸ்லேஷன்ல பிளேஸ் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன் அழிவின் இடத்துல இருந்தார். ஸ்டிக்கி பிளேஸ் வழுக்கதான இடம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீ நினைச்சிருந்தா கூட இதுல இருந்து வெளியே வந்திருக்கவே முடியாது, ஆனா கர்த்தர் என்னை வெளியே கொண்டு வந்தார் என்ற சாட்சி எழுதுகிறார். இன்னொரு வாட்டி அவர் சொல்லும் போது நீங்க சிலர் ஆமீன் சொல்லலாம் நினைக்கிறேன், நீ நினைச்சிருந்தா கூட இதுல இருந்து வெளியே வந்திருக்க முடியாது, ஸ்டிங்கி சிச்சுவேஷனு, ஆனா கர்த்தர் உன்னை வெளியே கொண்டு வந்தார். உங்க திறமையை தாண்டி, உங்க அறிவை தாண்டின விதத்துல கர்த்தர் உங்களை விடுவித்திருக்கிறார், உங்களை வெளியே கொண்டு வந்தார். ஆமென். ஹல்லேலூயா. இட் வாஸ் பேட், இட் வாஸ் அக்லி, நாஸ்டி, யாருக்கிட்டையும் சொல்ல முடியாத கேவலமான விஷயம். ஒரு ஆமென் சொல்வீங்க பார்த்தேன். ஆமென் சொல்லுமா. யாருக்கிட்டையும் சொல்ல முடியாத மிக மிக இரக்கமான விஷயம். ஆனா அதில் கூட உன்னால வெளியே வர முடியாது, ஆனா எப்படின்னே தெரியாது, கர்த்தர் உன்னை வெளியே கொண்டு வந்துட்டார். சங்கீதக்காரன் தாவீதினுடைய அனுபவங்களுக்காக எத்தனை பேர் கரங்களை வைத்து ஆமென் சொல்ல மாட்டீங்களா? இன்னைக்கு எத்தனை பேர் காலையில் சாட்சி சொல்ல முடியும், கேவலமான உளையான சேற்றில என்னால கூட வெளியே வர முடியுமான்னு தெரியாது, ஆனால் கர்த்தர் என்னை வெளியே கொண்டு வந்தார். இந்த நம்பிக்கை உள்ளவங்க அல்லே சொல்லுங்கன்னு பார்த்தேன். உங்களை வெளியே கொண்டு வந்தார். சேத்திலிருந்து, உளையான சேற்றிலிருந்து கொண்டு வந்து உங்கள் பாதங்களை கண்மலையின் மேல நிறுத்தி உங்களுக்கு டிரெக்ஷன் கொடுக்கிறார். கை கொஞ்சம் என் பக்கமா நீட்டுங்களேன். பாதையே தெரியாம உன்னால இதற்கு மேல எதுவுமே செய்ய முடியாதுன்ற நிலையில் இருந்த உங்களை இப்போ செல்லக்கூடிய வழியை காண்பித்து, உங்களுக்கு டிரெக்ஷன் தந்து, உங்களுக்கு பாதையை காண்பித்து, உங்க பாதங்களை கண்மலை மேல நிறுத்தி செதறாதவனாய் இனி என்னால முடியும் என்று சொல்லும் அளவிற்கு உங்களை தூக்கி நிறுத்தி அழகு பார்த்தாரே. ஒரு அலையில எல்லாம் சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா. He put me in a direction. எனக்கு முடியாத பாதையில கர்த்தர் என்னை வைத்தார். ஆமென். He set my feet, he established my goings. அவர் என்னுடைய பாதங்களை உறுதிப்படுத்தி எனக்கு வழி காண்பித்தார். இது வேற யாராலும் செஞ்சிருக்க முடியாது, என் கர்த்தரால மட்டும்தான் செஞ்சிருக்க முடியும். அவரே எனக்கு அதை செய்தார். கர்த்தர் நல்லவர் என்று சொல்றவங்க மட்டும் ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா. எல்லா டிராமாலிருந்து உங்களை வெளியே கொண்டு வந்தார், பல பிரச்சனையிலிருந்து உங்களை வெளியே கொண்டு வந்தார். நீங்க நினைச்சிருந்தா கூட அந்த குழியிலிருந்து வெளியே வர முடியாது, ஆனா உங்களை வெளியே கொண்டு வந்து கர்த்தர் அழகு பார்த்து உங்களுக்கு பாதைக்கு டிரெக்ஷன் காண்பித்து உங்களை உயர்த்தி வச்சு அழகு பார்த்தாரு. நன்றி உள்ளவங்க மட்டும் ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு 3 பேரை தட்டி சொல்லுங்க, வேற யாரும் செய்யலங்க, அவர் தான் செய்தாருங்கன்னு சொல்லுங்க. வேற யாரும் செய்யலங்க, இது அவர் தான். அந்த சாட்சி உள்ளவங்க தான். நீங்க நிறைய பேர் நீ செஞ்ச இல்ல, அது நீ சேத்துல வழுக்கிட்டு தான் இருந்த, உன்னால வெளியே வந்திருக்கவே முடியாது, இது கர்த்தர் செய்தார். தாவீது சொன்னார், அவர் என் பாதையை கண்மலையின் மேல நிறுத்தினார். நீங்க சில விஷயத்துல கர்த்தருக்காக காத்திருந்தா சில விஷயத்தை கர்த்தர் சரி பண்ணுவார். திருமணத்தில் கர்த்தருக்காய் காத்திருங்கள், சபையில கர்த்தருக்காய் காத்திருங்கள்,
ஊழியத்துல கர்த்தருக்காய் காத்திருங்க. சில தொழில் ப்ரொஃபஷன்ல கர்த்தருக்காய் காத்திருங்க. ஏன்னா கர்த்தர் உங்க ஜெபத்தை கேட்டுட்டாரு. அவர் சிலதெல்லாம் அசைக்கிறாரு. எல்லாத்தையும் ஒரே நிமிஷத்துல பண்ண முடியாது. ஞானமுள்ள தெய்வம் அடுத்த சீசனுக்காக வெயிட் பண்றாரு. சரியான நேரத்துல, சரியான இடத்துல, சரியான விதத்துல கர்த்தர் எழுந்தருளி வந்து உனக்கு முடிக்க வேண்டியதை வெற்றியாய் முடிப்பார். இந்த வார்த்தை சொல்லும் போது ஆமென் சொல்லுங்க. நீங்கள் சோர்ந்து போகாமல் இருந்தால் ஏற்ற காலத்தில் அறுவடை நிச்சயம் காண்பீர்கள். ஹalleluya. And point number 3 இப்படி சொல்றாரு. அடுத்த வசனம் சொல்றாரு, he set my feet upon the rock. மூணாம் வசனத்தை சொல்றார், he put a song in my mouth. என் வாயில் என்ன கொடுத்தாராம்? என் பக்கமா ஒரு நிமிஷம் கை உயர்த்துங்களேன். உங்க சோகம், உங்க கண்ணீர், உங்களுடைய அந்த 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 முறுமுறுப்பு, அந்த 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 டிராமா எல்லாத்தையும் கர்த்தர் எடுத்துட்டு உன் வாயில் என்ன தர போறாரு? கொண்டாடுகிற அளவிற்கு தான் உன் வெற்றியை கர்த்தர் தருவார். He put a new song in my mouth, a song of celebration. சரியான பாட்டை கர்த்தர் தருவார். சோக பாட்டை எடுத்துருவார். புது பாட்டை கர்த்தர் தருவார். உளையான சேற்றிலிருந்து தூக்கி எடுத்த எத்தனை பேர் புது பாட்டோடு கர்த்தரை துதிப்பீர்கள்? அப்படின்னா புதுசு புதுசா பாட்டு எழுதணும்னு அல்ல, உங்க சிந்தனை புதுதா இருப்பதாக உங்களுக்கு புது பாடலை தந்து ஆமென் கொண்டாடும் அளவிற்கு உங்க வாழ்க்கையை வெற்றி பூத்ததாக கர்த்தர் மாற்றுவார். சில விஷயங்கள் காத்திருங்க, சீக்கிரம் புது பாட்டை பாடுவீங்க. முடிக்கிறேன். why should I wait? அதுதான் கேள்வி. ஏன் பொறுமையோடு நான் காத்திருக்கணும்? why should I wait pastor? மூன்றாம் வசனம் இப்படி சொல்றாரு, he put a new song in my mouth. முடிச்சிட்டேன், நீங்க சடசரன்னு வீட்டுக்கு போயிடலாம். and praise to our God. கர்த்தரை துதிக்கின்ற புது பாட்டை என் வாயில போட்டாரு. அதுக்கப்புறம் சொன்னார் இங்கிலீஷ்ல, அது மட்டும் எடுத்துக்கிறேன், many will see. ஒருத்தருக்கும் ஒரு நம்பிக்கை இல்லை. அதுதான் புள்ளி மூணாவது. ஏன் நான் காத்திருக்கணும்னா, இந்த காத்திருக்கும் போது எவனும் என்ன தெரியுமா நினைச்சான், இவன் எப்படி பிரதிபலிப்பான், இதுல எப்படி நிற்பான், இவன் பிள்ளைங்க எப்படி இருப்பாங்க, இவன் இதுல இருந்து எப்படி வெளியே வருவான், இதுல எப்படி தப்பிப்பான் அப்படின்னு உன்னை சுத்தி பார்த்தாங்க பாருங்க. அவனுங்கெல்லாம் பார்க்குற மாதிரி தான் கர்த்தர் செய்வான். ஒரு அல்ல சொல்ல மாட்டீங்களா? நல்லா கேட்டுக்கோங்க. நீங்க கர்த்தரை நம்பி அவருக்காய் காத்திருந்தீங்கன்னா சிலர்லாம் உங்களை ஒரு மாதிரிலாம் நினைப்பாங்க. பல்ல கடிங்கோ, பொறுமையோடு காத்திருங்க. நான் சொல்லட்டுங்களாங்க, எல்லாரும் பார்க்குற மாதிரி உன்னை கர்த்தர் நாவில புதுப்பாட்டை தந்து நீ கொண்டாடுவதை அவங்கள பார்க்க வைப்பார். பாஸ்டர், என் சத்ரு சாகவே மாட்டான், நீ கொண்டாடுறத பார்க்கிற வரைக்கும் வெயிட் பண்றார். many will see அப்படின்றார். many will see what they will see, what I waited patiently for the Lord. நான் கர்த்தருக்காக எதற்காக பொறுமையோடு காத்திருந்தேனோ அதை, அதனுடைய நெகட்டிவ் அல்ல, அதனுடைய வெற்றி கொண்டாட்டத்தை, புது பாடலின் மகத்துவத்தை, நான் எழுந்து நின்று கர்த்தர் செய்த மகத்துவங்களை என் நாவால் புகழ்ந்து பாடுவதை உங்கள் சத்துருக்கள் காண்பார்கள். ஆமென். நீங்களே வச்சுக்கோங்க. முரளி சொல்ல மாட்டீங்களா? ஆமென். இப்படி சொல்லட்டுமா? என்னைக்கே நீங்க செத்து போயிருக்கணும், உங்களை வாழ வச்சிருக்கார். உனக்கு ஏற்பட்ட சில விபத்துகள், போராட்டங்கள், சில கேவலங்கள்ல ஒன்னில்லாம போயிருப்பேன். இன்னைக்கு கர்த்தரை உயர்த்தி அழகு பார்த்திருக்கிறார். கர்த்தருக்கு எத்தனை பேர் நன்றி சொல்வீங்க? என்னைக்கே உங்க அறிவை இழந்து போயிருப்பீங்க, மென்டலா இருக்கணும் நீங்க. ஆனா இன்னைக்கு நல்ல அறிவாற்றலோடு காலில் உட்கார்ந்துருக்கீங்க பாருங்க. என்னைக்கே நர்வஸ் பிரேக் டவுன் வந்திருக்கணும். உங்க சத்துருக்கள் உன்னுடைய மரணத்தினுடைய விளிம்புல வந்து நின்று மண்ணை போட்டு கொண்டாடி இருக்கணும். கர்த்தர் அவனை ஓரம் கட்டிட்டு உனக்கு ஜீவனை தந்து, நான் 3 முறை சொல்வேன், இது தீர்க்க தரிசனம். ஜனங்கள் காண்பார்கள், உன் சத்துருக்கள் காண்பார்கள். many will see why you patiently waited for the Lord. நீங்க ஏன் காத்திருந்தீங்க என்பதை நிறைய பேர் பார்ப்பாங்க. நாங்க சொன்ன ஆழத்தை புரிஞ்சிருந்தா நீங்க ஆமேன்னு சொல்வீங்க, ஆமேன்னு சொல்ல மாட்டீங்க. இங்க இருக்கிற சிலர் நீங்க கடந்து வந்த சில பாதையில சிலரை கொலை பண்ணிருப்பீங்க. ஆமா, கர்த்தர் தான் உன்னை விடுவிச்சார். அவன் மேல இருந்த கோபத்துக்கு அம்மாம்பெரிய கட்டை எடுத்து மண்டை உடச்சு நீங்க புழல் ஜெயில இருந்திருப்ப. கர்த்தர் உன்னை காப்பாத்தினார். சிரிக்காதீங்க, நிஜம். நீங்க சிலர் பெண்கள் அடிக்க முடியாது பாருங்க, நீங்க மனசுலயே கொன்னுட்டீங்க அவனை. எல்லாத்திலையும் கர்த்தர் பாதுகாத்தார்.
அவ்வளோ சங்கீதக்காரன் சொல்றான், அவனை கையில கிடைச்ச கிடைச்ச போது கூட தாவீது சொன்னான், என் கையால நான் சவுலை கொல்ல மாட்டேன், கர்த்தர் செய்யும் போது செய்யட்டும் என்று நான் கர்த்தருக்கு பொறுமையாய் காத்திருந்தேன். இப்போ சொல்லட்டுமாங்க, ஒரு நாள் தாவீதை அரையணையில் அமர வைத்து அழகு பார்க்கும் போது உலகமெல்லாம் இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லோரும் பார்க்கத்தக்கதாக தானே கர்த்தர் செய்தார். ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? ஒவ்வொரு படியிலும் தாவீது காத்திருந்து வந்த இடத்தில் கர்த்தர் உயர்த்தினார். பெண்கள் பாடத் தொடங்கினார்கள், சவுல் கொன்றது 1000, தாவீது கொண்டது 10000 என கேட்கிற அன்பானவர்களை, சில விஷயத்தை கையிலடுங்க, சில விஷயத்தை கர்த்தர் கிட்ட கொடுத்துட்டு பொறுமையோடு காத்திருங்க. கொஞ்சம் தூரத்தில் எல்லோரும் பார்க்கும்படி உன் வாயில் புது பாட்டை கர்த்தர் தருவார். ஒரு சொல்ல மாட்டீங்களா? நீங்க சிலருக்கு வந்த கோபத்துக்கு எங்க இருந்திருப்பீங்களோ, என்ன பண்ணியிருப்பீங்களோ, அப்பொழுதெல்லாம் தப்ப வைத்து உன்னையும் உன் குடும்பத்தையும் இன்னைக்கு அழகாக தேவ சன்னிதானத்தில் இந்த மழை பெய்யும் நாள் அதிகாலை வேளையில அறத்தூக்கத்தோடு உன்னை கொண்டு வந்து கர்த்தர் சமூகத்தில் அமர வச்சாரே. அவங்கெல்லாம் காத்திருந்தாங்க. நீ காத்திருந்த போது அவன் காத்திருந்தான். எதுக்கு தெரியுமா காத்திருந்தான்? இவன் எப்போ முடிவான், இவன் பெட்டி என்னைக்கு தூக்கிட்டு போவாங்க, நம்ம கொஞ்சம் கொண்டாடணுமேனு பட்டாசெல்லாம் வாங்கி வச்சான். மலையில நமுத்து போச்சு. அழகா சொல்றான் சங்கீதக்காரன், people will see because I waited patiently for the Lord. கர்த்தருக்காய் பொறுமையோடு காத்திருங்க, அவர் உங்களை கைவிட மாட்டார். 5ஆம் வசனத்தில் இப்படி சொல்றார், many O Lord O God are your wonderful works. இவ்வளவு ஆச்சரியத்தை என் வாழ்க்கையில் செஞ்சிட்டீங்களே, நீர் அதிசயமானவர், ஆச்சரியமானவர். and if I declare and speak, நான் அதை அறிக்கை செஞ்சு நான் கொண்டாடினா, நான் சொல்லா தீராத அளவிற்கு என் தேவன் எனக்கு நன்மைகளை செய்தார். கரங்களை மேலே உயர்த்துங்களேன். நீங்கள் இதுவரை கண்டதல்ல, இதுவரை கண்டிராதவைகளை காத்திருக்கிற உங்க வாழ்க்கையில ஆச்சரியமாய் நீங்கள் சாட்சி சொல்லும் அளவிற்கு கர்த்தர் மகத்துவங்களை உங்களுக்கு தருவார். மோர் than you can number. எத்தனை பேர் நம்புறீங்க? அடுத்த சீசன் உங்களுக்கு வருது. உங்களால எண்ண முடியாத அளவிற்கு தேவனுடைய செயல்கள் உங்கள் குடும்பத்தில் ஆச்சரியமா இருக்கும். விசுவாசத்தோட ராமேன் சொல்லமா? எத்தனை பேர் கரங்களை தலைமையால தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்வீர்கள்? உன் பக்கமாய் சாய்ந்து உன் குரலை கேட்டார். ஆமேன். இன்னொரு வாட்டி பக்கத்தில், நான் ஏன் காத்திருக்கணும்? லாஸ்ட் வேர்டு முடிச்சிட்டேன். சிலருடைய ட்ராக் ரெக்கார்ட் நல்லா இருக்கும். எனக்கு கூட நீங்கள் சில ட்ராக் ரெக்கார்ட்லாம் எழுதி வச்சிருக்கீங்க. இவர் 30 வருஷம் ஒழுங்காக சர்ச்சுக்கு வந்திருக்கிறார், மழை பெய்த போது கூட வந்திருக்கிறார், உடம்பு சரியில்லாத போது கூட வந்திருக்கிறார் அப்படின்னு என்னை பற்றின ட்ராக் ரெக்கார்டு. என் ஆண்டவரை பற்றி ஒரு ட்ராக் ரெக்கார்டை நீங்கள் ஒரு 50 வருஷம் திரும்பி பாருங்க. சாத்தா உங்களை குழியில் வச்சு ஒரே மீதியில் சாவடிக்கணும்னு நினச்சான். அங்கெல்லாம் உங்களை தப்ப வச்சு உங்கள் சத்துருக்களெல்லாம் சிரிக்கணும்னு காத்திருந்தவங்கெல்லாம் கொஞ்சம் ஓரங்கட்டி அந்த 30 வருஷம் திரும்பி பார்த்த பின்னாடி என்னால் சொல்ல முடியும், கர்த்தர் எனக்கு செய்த நன்மைகளுக்காக நான் ஏன் கர்த்தருக்காக பொறுமையோடு காத்திருப்பேனா? நான் பின் திரும்பி பார்க்கிறேன். நான் எல்கேஜியிலிருந்து இந்த 55 வயசு வரைக்கும் ஒரு முறை கூட அவர் என்னை கைவிடாம என் சத்தத்தை கேட்டு என்னை நன்றி உள்ளவங்க மட்டும் கை தட்டலாம், நன்றி இல்லாதவங்க விட்டலாம். Hey, I look back and see a track record. என் ஆண்டவரை நடத்தின விதங்களை திரும்பி பார்க்கிறேன். எனக்கு ஒன்று தைரியமா தெரியும், இந்த விஷயத்திலும் நான் அவசரப்பட போறதில்ல. நான் கர்த்தருக்காக நம்பிக்கையோடு எதிர்பார்த்து அவருக்காக காத்திருப்பேன். அவர் இறங்கி வந்து செய்து முடிப்பார். சொல்ல மாட்டீங்களா? எத்தனை பேருக்கு ஆண்டவருடைய ட்ராக் ரெக்கார்டு தெரியும்? நான் சிந்தை இழக்க மாட்டேன், நான் சுவாமின்னு சொல்லி நான் சோர மாட்டேன், நான் தளர மாட்டேன். ஏன்னா எனக்கு தெரியும், 2010 நடத்தியவர், 15 நடத்தியவர், 20 நடத்தியவர், கடந்த வருஷம் நடத்தியவர், கொரோனால என்னை நடத்தியவர், மரண பள்ளத்தாக்கில் நடத்தியவர், என்னை முடிக்கணும்னு என் பிள்ளையே நினைச்ச போதும் அவனை கரவலை மரத்தில் தொங்க விட்டு மீண்டும் என்னை அரையணையில் அமர வச்சு அழகு பார்த்து என் தெய்வம், ஓ ஐ ஹாவ் a track record. என்னை நடத்தியவர் என்னை கைவிட மாட்டார் என்று எனக்கு ஒரு ட்ராக் ரெக்கார்டு இருப்பதனால் இந்த விஷயத்திலும் நான் கர்த்தருக்காக பொறுமையோடு காத்திருப்பேன். காத்திருக்கிறவர்கள் வளருவார்கள், அவசரப்படுகிறவர்கள் வளர மாட்டார்கள். I repeat this word, my God majors in development and minors in deliverance. உன்னை விடுவிப்பார்.
அவ்வப்போது விடுவிப்பார், தேவையில்லாத விடுவிப்பார், சில விஷயங்களை விடுவிக்க மாட்டார், உன் அங்க வைப்பார். ஏன்னா உன் விடுதலை விட உன் வளர்ச்சி தான் என் ஆண்டவருக்கு. உன்னை எல்லாத்திலையும் விடுவிச்சு 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 கொண்டு வந்தீங்கன்னா நீ வளராத குட்டி, கிரை பேபி. அதுலேருந்து நீ மறந்து உன் குரலே மாறணும்னு நினைக்கிறார். கர்த்தருடைய நாமம் அப்படின்னு அப்படி சும்மா சொன்னேன். உன்னை வளர்ச்சிக்கு கொண்டு வர அவர் டெவலப்மெண்ட்டை விரும்புவதனால் சில விஷயங்களில் உன்னை பொறுமையோடு செவிசாய்த்து கேட்டு உன்னை கைவிடாம பாதுகாத்து சத்துருக்குள் உனக்கு தீங்கு செய்யாம நீ இருட்டில் இருக்கும் போதும் உன்னை பாதுகாத்து வழி நடத்தி கொஞ்சம் தூரத்தில் எல்லாரும் பார்க்குற மாதிரி உன் நாவில் புதுப்பாட்டை தந்து உன்னை அழகு பார்க்கிற என் ராஜாதி ராஜா நல்லவர் என்று சொல்றவங்க மட்டும் கை தட்டிட்டு எழுந்து நில்லுங்க பார்க்கலாம். God is so good. Hallelujah. Shall we stand in the presence of God? கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன். His track record is great. Wonderful. Thank you, Lord. Hallelujah. Thank you, Jesus. இந்த வாட்சை வாங்கிறதுக்கு முன்னாடி அந்த கம்பெனியை போய் பார்த்தேன். இது வாங்கலாமா வேணாமா? அப்போ அந்த கம்பெனி நேமை பார்த்தேன். கீழே என்ன தெரியுமா, 70 வருஷம் சாதனை. 70 வருஷமா இந்த கம்பெனி இருக்கான். ஒருத்தருக்கு ஒன்றும் புரியலங்க. 70 வருஷம் ரிவ்யூஸ் படிக்கிறேன், பயங்கரமாக எழுதியிருக்காங்க. இந்த வாட்ச் அப்படி இப்படி அப்படின்னு பார்த்தேன், கண்ணை மூடி வாங்கி போட்டேன். நம்ம ஆண்டவருக்கு அதை விட ட்ராக் ரெக்கார்டு. அனாதையாய் தலைமுறை தலைமுறையாய் ஃப்ரம் ஜெனரேஷன் டு ஜெனரேஷன். இன்னைக்கு சொல்றேங்க, உங்க தலைமுறைக்கெல்லாம் என் கர்த்தர் நல்லவராய் இருப்பார். ஏங்க நல்லா ஆமேன்னு சொல்ல, உங்க தலைமுறைகளுக்கெல்லாம், உங்க பேரனுங்களுக்கெல்லாம், பேரனுக்கெல்லாம் கர்த்தர் நல்லவராய் இருப்பார். His track record is great. So I will do one thing. I will wait patiently for the Lord. கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன். கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன், நன்றி சொல்கிறேன். எனப்பா ராஜா உமக்கு நன்றி. எனப்பா உமக்கு நன்றி. ராஜா உமக்கு நன்றி. ஒரு நாளும் குறைவில்லாமல் உணவு தந்தீர், உறைவிடமும் உடையும் தந்து காத்து வந்தீர். உறைவிடமும் நன்றி உள்ளவங்க இருந்தா கையை உயர்த்தி காத்து வந்தீர். எதிராய் வந்த சூழ்ச்சிகளை முறியடித்தீரே, எந்த நிலையிலும் என்னை துதிக்க வைத்தீரே, எந்த நிலையிலும் உம்மை துதிக்க வைத்தீரே. அப்பா உமக்கு நன்றி. ராஜா உமக்கு நன்றி. ஓஹோ அப்பா உமக்கு நன்றி. ராஜா உமக்கு நன்றி. அனாதையாய் அலைந்தேன் நான் திரிந்தேனையா, அலைந்தேன் நான் திரிந்தேனையா. அழாதே என்று சொல்லி அணைத்தீரையா. கரமுயர்த்தி அப்பா உமக்கு நன்றி. ராஜா உமக்கு நன்றி. ஓஹோ அப்பா உமக்கு நன்றி. கர்த்தருக்காக பொறுமையோடு காத்திருந்தேன். அவர் என் சத்தத்தை கேட்டு என் பக்கமாய் சாய்ந்து என் குரலை கேட்டார். ஆகையால் இன்னைக்கு எனக்கு ஒன்று தெரியும். கொஞ்சம் தூரத்துல எந்த விஷயத்துல நான் போராடி ஆனா என் கையில பிரச்சனை எடுக்காம, சில விஷயங்கள்ல சிலதை நான் செய்யாம கொஞ்சம் பின்வாங்கி உமக்காய் காத்திருக்கிறேனோ, எனக்கு நிச்சயமா தெரியும் எல்லாரும் பார்க்கிற மாதிரி கர்த்தர் என் வெற்றியை தருவார் என்ற விசுவாசத்தோடு உங்க சமூகத்துல வந்து நிக்கிறோம்ப்பா. இந்த பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். நியூமரஸ் ப்ராப்ளம்ஸ், சர்க்கம்ஸ்டான்சஸ், சிச்சுவேஷன்ஸ், டிராமாஸ் அண்ட் ட்ராமாஸ் இன் லைஃப், வாழ்க்கையில பல கடினங்கள். கர்த்தாவே உங்க சமூகத்துல உங்க பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். அவங்க பொறுமையோடு காத்திருக்கிறார்கள்.
தளர்ந்து போகாமல் சோர்ந்து போகாமல் நிற்கிறார்களே, பலன் குன்றாமல் உங்க கிருபை கொடுங்க. the next season வருவதை நாங்க காணுகிறோம். எல்லாத்தையும் லைன் அப் பண்ணி, எல்லாத்தையும் ஆர்கெஸ்ட்ரேட் பண்ணி, சரியான நேரத்தில் கர்த்தருடைய வெற்றி உதிப்பதற்காக நன்றி. நிறைவோடு நடத்தி காத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம், ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. கரங்களை உயர்த்தி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் நம் அனைவரோடும், எல்லா பரிசுத்தவானுடன் திருச்சபையோடும் கூடி வந்த அனைவரோடும் இன்றும் என்றும் இருப்பதாக. பத்திரமாக வீடுகளுக்கு போங்க. we are praying for you. God bless you. Thank you so much. என் முடிவுக்கு விடிவு நீரே, வாழ்வுக்கு உதயம் நீரே. என் முடிவுக்கு விடிவு நீரே, என் வாழ்வுக்கு உதயம் நீரே. என்னையா என்னையா தெரிந்து கொண்டீ, என்னையா அழைத்து விட்டீர். என்னையா என்னையா தெரிந்து கொண்டீர், என்னையா என்னையா அழைத்து விட்டீர். தகுதி இல்லாத என்னை தகுதியாய் மாற்றி கண்மலையில் நிறுத்தினீரே. தகுதி இல்லாத என்னை தகுதியாய் மாற்றி கண்மலையில் நிறுத்தினீரே. முடிவுக்கு விடிவு நீரே, என் வாழ்வுக்கு உதயம் நீரே. என் முடிவுக்கு விடிவு நீரே, என் வாழ்வுக்கு உதயம் நீரே.